தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில் முரசு சின்னத்தில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து நேற்று திருவையாறு தொகுதிக்கு உட்பட்ட வீரசெங்கம்பேட்டையில் முன்னாள் எம்எல்ஏ எம் ரத்னசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் அந்த பகுதியில் உள்ள பூக்கடை ஒன்றில் நாரில் பூ வைத்து கட்டி பெண்களிடம் கொடுத்து துண்டு பிரச்சாரங்கள் வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் வயதில் மூத்த பெண்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அந்த பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகள் வேட்பாளர் சிவனேசனை ஆதரவு தழுவி ஆசீர்வதித்தனர். நேற்று மாலை தேமுதிக செய்தி தொடர்பாளரும் திரைப்பட நடிகருமான மீசை ராஜேந்திரன் திருவையாற்றில் வேட்பாளர் சிவனேசனுடன் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசியதாவது: புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் கேப்டனின் ஆசி பெற்ற வேட்பாளராக சிவனேசன் தஞ்சை தொகுதியில் போட்டியிடுகிறார். வேட்பாளர் சிவனேசன் கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர், எளிமையானவர், எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடியவர். உங்களில் ஒருவராக இருந்து உழைத்து தஞ்சை தொகுதியின் தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுவார். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பேசினார். இதில் அதிமுக அமைப்பு செயலாளர் காந்தி, ஒன்றிய செயலாளர் இளங்கோ, தேமுதிக தேர்தல் பணிக்குழு செயலாளர்கள் திருச்சி கோ தங்கமணி, வக்கீல் மாதவன், அப்துல்லா சேட், தஞ்சை மாவட்ட செயலாளர் குடந்தை கோ சங்கர், ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, சுரேஷ் மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.